வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த சீசன் வந்தாலே, அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே நம்ம இந்த குழம்பு வந்து எல்லாருமே பண்ணுவோம். அதாவது மிளகு குழம்பு. இந்த மிளகு குழம்புக்கான ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்பயும் மிளகு குழம்பு பண்ணணும் அப்படின்னா அப்பக்கப்ப நம்ம வறுத்து அரைச்சி எல்லாம் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இந்த பொடி ரெடியா இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவு கூட நம்ம மிளகு குழம்பு பண்ணிக்கலாம். அதனால மிளகு குழம்பு பண்ணணும் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் குவான்டிட்டி கூட தான் ஆகும், கம்மியா பண்ண முடியாது. ஆனா இந்த ப்ரீமிக்ஸ் ரெடியா இருந்ததுன்னா ஒருத்தருக்கு மிளகு குழம்பு ஒரு நேரத்துக்கு வேணா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் வெளியூர்ல இருக்காங்க, குழந்தைங்க வெளியில படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். பிஸி பீப்புள், ஜாப் கோயர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், வயசானவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த டேஸ்டியான மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதுக்கு தேவையானது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். வெந்தயம் பாருங்க நல்லா வறுபட்டாச்சு. இதை நம்ம வேற பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். மல்லியும் நல்லா வறுபட்டாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா கலர் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். இது எல்லாமே வறுக்கும் போது ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நம்ம லோல வச்சுக்கணும். பருப்பு இதை போல லேசா நிறம் மாறி வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 5-6 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. பருப்பும் பாருங்க கரெக்டா வறுபட்டிருக்கு. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கடாயில இருக்கிற ஹீட்டு நம்ம இந்த வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த பருப்புல இருக்கிற அந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா வறுபட்டுடும். இப்போ இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். அதே கடாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு எடுத்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை நல்லா வறுத்துக்கலாம். பச்சரிசி சேர்க்கறதுனால இந்த மிளகு குழம்போட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கும், ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும். பச்சரிசி பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துலாம். இந்த கருவேப்பிலையை ஈரம் போக நல்லா வறுத்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு, கருவேப்பிலையை ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தனியா வேற பிளேட்ல நம்ம எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, அதோட சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு கல்லுப்பு, இதையும் வந்து ஈரம் போக நல்லா வறுத்துக்கணும். உப்பு வந்து நல்லா வறுபட்டாச்சு. இதையும் நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க, நல்லா டைட்டா அப்படி பிடிச்சு காமிக்கிறேன். நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கு. இத இந்த கடாயில வந்து சின்ன சின்ன பீசஸா நம்ம இந்த மாதிரி பிரிச்சு போட்டுக்கணும். அப்பதான் வந்து வறுக்கிறது ஈஸியா இருக்கும். ஈஸியா வந்து வறுபட்டுடும். நாரெல்லாம் இருந்ததுன்னா நீட்டா எடுத்து விட்டுடுங்க. இதை போல எடுத்துக்கலாம். இந்த புளியையும் நல்லா வறுத்துக்கணும். புளியை வந்து எப்பயுமே நம்ம கடைசியா வறுத்துக்கணும். ஏன்னா எல்லாமே வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால கடாய் நல்லா சூடா இருக்கும். இப்போ புளி வந்து சீக்கிரம் வறுபட்டுடும். அதுவும் இல்லாம இந்த புளி வறுக்கறதுனால இந்த கடாய் வந்து கொஞ்சம் கருப்பாகும். அதனால லாஸ்ட்ல வறுத்தா கரெக்டா இருக்கும். புளியும் பாருங்க நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடாயிலேயே இந்த புளி அப்படியே இருக்கட்டும். அதுல இன்னும் கொஞ்சம் ஏதோ ஈரம் இருந்தா கூட அது வந்து ட்ரை ஆயிடும். கடாய் பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்கு. இந்த மாதிரி கருப்பானதுக்கு அப்புறம் நம்ம பருப்பு எல்லாம் வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பருப்பு வந்து கொஞ்சம் கருப்பாயிடும். இந்த புளி எப்பயுமே வந்து நம்ம கடைசியா தான் வறுத்துக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இந்த புளி நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா பிளேட்ல, இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிளகு குழம்புக்காக வறுத்த எல்லாமே சூட ஆறியாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற புளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வெல்லம், இது பொடிச்சோம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இதை போல அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். லேசா கொஞ்சம் குறப்பா இருக்கு. இந்த அரைச்ச பொடியை ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இதுல கடுகு, கருவேப்பிலை, இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும். நம்ம மிக்சியில் அரைச்சதுனால லேசா கொஞ்சம் சூடு இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாசம் வரைக்கும்
நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம் அப்படின்னு கொஞ்சம் அதிக நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு குழம்பு பொடியை யூஸ் பண்ணி எப்படி மிளகு குழம்பு குயிக்கா பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டவ்ல வந்து அதே கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மிளகு குழம்பு பொடியில இருந்து 1 டேபிள் ஸ்பூன் பொடி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த எண்ணெயில சேர்த்துருவோம். இந்த எண்ணெயில லேசா இது பொரியட்டும். இது போல நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, இந்த மாதிரி வரும்போது 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இப்படி ஓரத்துல இருந்து விடுங்க, ரொம்ப தெறிக்காம இருக்கும். பாத்தீங்களா, தெறிக்கவே இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இதுல வந்து உப்பு மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். மிளகாய் குழம்பு பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நம்ம நார்மலா பண்ணும்போது எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இன்னும் திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா திக்காயிடும். ஆனா இதே வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிளகு குழம்பை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். நம்ம இந்த மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி நல்ல சூப்பரான மிளகு குழம்பு பண்ணிட்டோம். கன்சிஸ்டன்சியும் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் சூடு ஆறும்போது கொஞ்சம் திக்காகும். மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் சூடு ஆறியாச்சு. நம்ம இதை ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப குவிக்கா மிளகு குழம்புக்கான ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மிளகு குழம்பு பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மிளகு குழம்பு பாருங்க, நம்ம நார்மலா எப்பயும் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கன்சிஸ்டன்சில ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் கறி பண்ணியிருக்கேன். இந்த மிளகு குழம்ப இந்த சாதத்துல பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வாழைக்காய் கறியோட இந்த மிளகு குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இல்ல மிளகு வாசனையோட அட்டகாசமா இருக்கு. இந்த மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற இன்கிரீடியன்ஸ் ஆகட்டும், அதோட அளவுகள், இந்த புளி எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. உப்பு மட்டும் நான் வந்து கம்மியா தான் சேர்த்திருக்கேன். இந்த குழம்பு பண்ணும்போது நான் கொஞ்சமா உப்பு போட்டேன். உப்போட அளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இருந்தாலுமே நம்ம குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்பயும் வறுத்து அரைச்சி பண்ணக்கூடிய மிளகு குழம்பு எந்த மாதிரி டேஸ்டா இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட், ஃபிளேவர், கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டா வந்திருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிற அளவுக்கு இந்த சின்ன பாட்டில்ல இந்த அளவுக்கு நமக்கு இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வந்திருக்கு. இது எப்படியுமே வந்து 2 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 7ல இருந்து 8 தடவை வரைக்கும் தாராளமா பண்ணிக்கலாம். இது நம்ம வெளியிலேயே வச்சிருந்தா கூட 1 மாசம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபிளேவர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க அதிக நாட்கள் வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடருக்கு 200 ml தண்ணி சேர்த்திருக்கேன். அது வந்து கரெக்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலா, இன்னும் கொஞ்சம் காரமா ஸ்பைசியா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமான ப்ரீமிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம மாசத்துல ஒரு நாள் கொஞ்சம் டைம் பண்ணி இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம நினைச்ச நேரத்துல இந்த மிளகு குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இந்த இப்ப வரக்கூடிய சீசனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மிளகு குழம்பு ப்ரீமிக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா அமையும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.